சீதா, நேரமாச்சு, புறப்பட்டுட்டியா இல்லையா? சீக்கிரம் வா, மணியாவது பஸ்ஸுக்கு. ஏங்க நானும் பாப்பாவும் அப்பவே கிளம்பிட்டோங்க. பை எடுத்துட்டு வரேன், இருங்க. சரி, வாங்க சீக்கிரம். பாப்பா பாப்பா வாங்க வாங்க, மணியாவது, சீக்கிரம் வாங்க போலாம். ஒடியா பாப்பா, ஒடியா பாப்பா. சீதா, சென்னை போற பஸ் இதுதான், சீக்கிரமா ஏறுங்க. இப்ப ஏறி இடத்த போடுங்க. எங்க பஸ்ல கூட்டமே இல்ல, காலியா கிடக்கு, பொறுமையாவே ஏறுங்க. சீதா, நீயும் பாப்பாவும் அங்கேயே உட்காந்துருக்கங்க, நான் இங்க உட்காந்துக்கிறேன். பாப்பா நீ வந்து ஜன்னல் ஓரமா உட்காரு பாப்பா. மலரு, என்ன காஃபி குடிச்சிட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லத்த, நம்ம போய் அவங்க வீட்டை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் டேட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாள் குறிச்சாதானே அடுத்தடுத்த வேலைகள், கல்யாண வேலைகள் நிறைய இருக்குது, ஆரம்பிக்கணும். அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் த. அதுக்கு என்ன, இப்போயே போய் குறிச்சிட்டா போச்சு. அவங்கள்ட்டே ஃபோனை போட்டு வர சொல்லு, எல்லாரும் ஒன்றா போய் குறிச்சிட்டு வந்துடலாம். இன்னைக்கே போயிடலாம் மலரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் வர நல்லா இருக்கு. நம்ம நாள் குறிக்கிறதுக்கும் நல்ல நாள் பார்க்கணும். இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம் வா. அத்தை, ஊர்ல இருந்து சீதாவும் தம்பியும் வராங்க. அவங்க வந்தோடனே அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போலாமே நாள் குறிக்க. சரி, ஆனா அவங்க வரதுக்கு தான் சாயந்தரம் ஆயிருமே. இனிமேட்டு அவங்க வந்து அப்புறம் போய் நம்ம குறிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆயிரும்ல. ஆமாத்த, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேணாம் மலரு, நல்ல காரியத்தெல்லாம் எப்போதுமே தள்ளி போடக்கூடாது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் அவங்க இருந்து பார்த்துப்பாங்க. நீ நாள் குறிக்கிறதுக்கு உடனே பொண்ணு வீட்டில் சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலில் போய் ஐயர்கிட்ட நாள் குடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை, நான் இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ சொல்லிட்டு கிளம்பு, நானும் போய் புடவையெல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன். எனக்கு கம்பெனியில் முக்கியமான வீடியோ கால் இருக்கு. நீ எதுக்கு இப்படி வந்து என் முன்னாடி உட்காந்துருக்க? என்னடி, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், நீ பாட்டுக்கு பேசு. நான் ஒன்றும் பேச மாட்டேன், நீ பாட்டுக்கு பேசு. யாரு நீ? அமைதியா இருப்ப, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ கிளம்பு, நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். என் கண் முன்னாடி உட்காராத ஃபர்ஸ்ட். ஐயோ, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் கிளம்புடி. நீ பேச தன்மை, நான் ஏதோ பண்ண மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறாளோ. ஹலோ சார், குட் மார்னிங். போய மூட்ரி. நிம்மதி, இறங்கி வா. என்னம்மா? வெளியே வா சொல்றேன். ஓகே சார். அப்பா போயிட்டா. என்னம்மா, ஏமா கூப்பிட்டீங்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்கடி. கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு நம்மளையும் கோயிலுக்கு வர சொல்றாங்க. அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, அக்காவும் அங்க பிஸியா மீட்டிங்ல இருக்கா. வா, நீயும் நானும் போயிட்டு வந்துடலாம். ஐயோ, அவங்க கூடயா? மா, அந்த பாடி வர வருமா? என்னது பாடி வருமா? யாரு அது? மா, அந்த பாட்டியை தாமா சொன்னேன். ஏண்டி, பாட்டின்னு ஒழுங்கா சொல்ல மாட்டியா? அவங்க முன்னாடி இப்படி வந்துட போதுடி. மா, பாடின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ்மா, பாட்டின்றது தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நீ மறுபடியும் அந்த பாட்டிட்ட திட்டு வாங்காம இருந்தா சரி. சரி, சீக்கிரம் கிளம்படி, போயிட்டு வந்துடலாம், டைம் ஆகுது. சரிம்மா, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். மலரு, கிளம்பிட்டியா? அத்தை, கிளம்பிட்டேன் த. அவங்க கிட்டயும் சொல்லிட்டேன் த, அவங்களும் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி மலரு, எப்படி போறது போ? கோயில் இங்க இருந்து நடக்கிற தூரம் தான் த. அப்படி உங்களுக்கு ஏதாவது கால் வலிச்சுச்சுன்னா சொல்லுங்க, ஆட்டோல கூட போய்க்கலாம். இல்ல மலரு, நடந்தே போய்க்கலாம். நானும் கொஞ்சம் நடந்த மாதிரி இருக்கும். சரிங்க அத்தை, கிளம்பலாம் அத்தை, வாங்க. அத்தை, இந்த கோயிலுக்கு தான் நாங்க எப்போதும் வருவோம். இங்க உள்ள பூசாரி நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர்கிட்ட சொன்னா அவரே எல்லாமே பார்த்து கொடுத்துருவாரு அத்தை. சரி மலரு, அப்ப கல்யாணத்துக்கும் அவரே புக் பண்ணிடலாம். அண்ணி, அம்மா, லேட் ஆயிடுச்சுங்களா? அடடே, வாமா. இல்லம்மா, இப்பதாம்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தாம்மா வந்தோம். சரிங்கம்மா. அண்ணி, எப்படி அண்ணி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க அண்ணன் எப்படி இருக்கீங்க? என் மருமக எப்படி இருக்கா? ஓய், உனக்கு என்ன வேலை இங்க? இல்ல பாட்டி, அம்மா தான் கூப்பிட்டாங்க, அதான். மாடி நிம்மதி, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சரி வாங்க, லேட் ஆயிடுச்சு, பூசாரியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அட, பூசாரியே வராரு, இங்கே கேட்டுருவோம். வாங்கம்மா, என்னம்மா வேணும்? ஐயா, என் பேரனுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலான்னு வந்தோம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா நாங்க கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிப்போம்ல, அதுக்கு தான் கேட்க வந்தோம். அதுக்கு என்னம்மா, பார்த்துட்டா போச்சு. எத்தனை நாள் கழிச்சு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அந்த மாசத்துல கரெக்டான நாளா நான் பார்த்து சொல்றேம்மா. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? எத்தனை நாள் உங்களுக்கு கல்யாண வேலைக்கு வேணும்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஐயர் நாள் குடிச்சு தருவாரு. அண்ணி, எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் ரொம்ப கிடையாது. எங்களுக்கு ஒரு 2-3 மாசம் இருந்தா கூட போதும். உங்களுக்கு எத்தனை நாள் அண்ணி வேணும்? எங்களுக்கும் அதுவே போதும் அண்ணி, ஒரு 3-4 மாசம் இருந்தாலே போதும். அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம், எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்ட அண்ணி? அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? சரிதாம்மா, நல்ல காரியத்தை எப்போதும் ரொம்ப நாளைக்குலாம் தள்ளி போடக்கூடாது. ஒரு 3 மாசம் 4 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தையும் வச்சிடலாம், சரிங்களா? சரிங்கம்மா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு நாள் சொல்லுங்க சாமி. சரிங்கம்மா, ஆனா இப்ப கொஞ்சம் பூஜை வேலைகள் நிறைய போயிட்டு இருக்கு. பூசாரிங்கெல்லாம் வேற வேற ஊர்ல இருந்து வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாயந்தரம் வாக்குல வந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துருவேம்மா உங்களுக்கு. சரிங்க சாமி, அப்ப நாங்க பக்கத்துல தானே இருக்கோம், நாங்க கூட வந்து வாங்கிக்கிறோம். சரிங்கம்மா, இப்ப வாங்கம்மா, பிரசாதம் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. மலரு, நல்லா யோசிச்சுக்கோங்க 2 பேரும். அப்புறமா நாள் பத்தல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இப்பவே கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா?
சரிங்கம்மா, எல்லாமே ரெடியாக தாம்மா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் அண்ணி மட்டும் கேட்டுட்டு வந்து டேட்டா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைகள் ஆரம்பிச்சுக்கலாமா? சரிங்க நீ பிரசாதம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. ஐயோ அண்ணி, ஏன் அண்ணி? அட வாங்க நீ, இன்னைக்கு ஊர்ல இருந்து என் குழந்தைனாரும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீ காலையிலே பஸ் ஏறிட்டாங்க. ஓ அப்படியா, சரிங்க அண்ணி, வரோம் அண்ணி. அண்ணி உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம் அண்ணி, நீங்க உட்காருங்க, நம்ம பேசிட்டு இருக்கலாம். பேசலாம் அண்ணி, காஃபி குடிச்சிட்டே பேசலாம். எதுவுமே சாப்பிடாம எப்படி? சொன்னா கேட்க மாட்டீங்க அண்ணி. சரி கொண்டு வாங்க. நிம்மதி, நீ காஃபி குடிப்பியாமா இல்ல வேற எதுவும் குடிப்பியாமா? காஃபி குடிப்பேம்மா. அண்ணி கேட்கணும்னு நினைச்சேன், அம்மா எங்க அண்ணி காணோம்? இந்த வெயில்ல போயிட்டு வந்ததுக்கே கசகசன்னு இருக்குன்னு குளிக்க போயிட்டாங்க அண்ணி. ஆமா அண்ணி, வெயில் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் அடிச்சிச்சுன்னா எல்லாம் கொழுந்துட்டு எரியும் போல, அப்படி அடிக்குது. ஆமா அண்ணி, அப்படிதான் அடிச்சிட்டு இருக்கு. சரிங்க அண்ணி உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நிம்மதி, வரும்போது அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்தியாமா? இல்லம்மா, நம்ம கிளம்பும் போது அவ முக்கியமான மீட்டிங்ல இருந்தா, அதனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டேமா. அவ பாத்துட்டா, ஓகேன்னு அனுப்பியிருக்கா. அப்பா சரிம்மா. மறுபடியும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணி டைனிங் டேபிளில் சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டுக்கு சொல்லுமா. நம்ம வரத்துக்கு லேட் ஆயிரும், நாங்கள் இங்கே இருக்கோன்னு சொல்லிடு, சரியா? சரிம்மா, சொல்லிடுறேம்மா. பெரியம்மா, என்ன பெரியம்மாவை காணோம்? பாப்பா இங்கே வாடா. யாருடா வேணும் உனக்கு? இல்ல, எங்க பெரியம்மாவை தேடிட்டு வந்தேன். ஓ, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா, நான் வேகமா ஓடி வந்துட்டேன். எங்க அம்மாவும் அப்பாவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்கம்மா. அம்மா, எங்க பெரியம்மா ஆச்சிலாம் யாருமே காணோம். நீங்க யாரும்மா புதுசா இருக்கிறீங்க? செல்லக்குட்டி, பெரியம்மா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கியா செல்லம்? எங்க தங்கம், அம்மா அப்பாலாம் காணோம்? நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் பெரியம்மா. அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. சரி தங்கம், உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. சரி, அவங்க யாருன்னு பாத்தியா? அவங்க கிட்ட தான் பெரியம்மா பேசிட்டு இருந்தேன். அம்மா, அவங்க யாரு பெரியம்மா? நம்ம சந்திரானனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம்ல, அந்த பொண்ணோட அம்மாவும் தங்கச்சியும். ஓ அப்படியா? ஆமா, தன்மை அண்ணி எப்படி இருக்காங்க? நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசினேன். அப்படியே தங்கம், பேசுறீங்களா? சரிடா, அவ நல்லா இருக்காடா, வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா. எங்க வீட்டுக்கு இவ தான் நீ ரொம்ப செல்ல பொண்ணு. ஹே குட்டி, இங்க வா, வந்து உட்காரு. மேலே ஏறி உட்காருடா, சோஃபால உட்காரு. இல்ல வேண்டாம்க்கா, எனக்கு சோபா பெட்டில எல்லாம் உட்கார படுக்கலாம் பிடிக்காதுக்கா. தரையில தான் உட்காருவேன், தரையில தான் தூங்குவேன். இல்லனா கைத்துக்கட்டில் இருக்கும்ல, அதுல படுக்க பிடிக்கும், உட்கார பிடிக்கும். வேற எதுலயும் உட்கார மாட்டேன்க்கா. ஐயோ அண்ணி, ஏன் நீங்களும் கீழே வந்துட்டீங்க? பாப்பா சொல்றதா நீ கரெக்டு. நம்ம தான் இங்க சிட்டில வந்துட்டு சோஃபா பெட்டுன்னு வாங்கி போட்டுட்டு படுத்து உட்கார்றது, அப்புறம் இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு நம்மளே நம்ம புலம்பிட்டு இருக்கோம். இது மாதிரி கீழே கைத்து கட்டில்னு உட்காந்து எந்திரிச்சாதானே நம்ம உடம்பு திடமா இருக்கும். மேலே உட்காரதான் மரியாதைன்னு நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் அண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாருங்க. என்னடா படிக்கிற? நான் 5வது போறேங்கம்மா. பாப்பா எப்பா, இது யாருன்னு தெரியுதாப்பா? நம்ம சந்திரன் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களே, அந்த பொண்ணோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வந்திருக்காங்கப்பா நம்ம வீட்டுக்கு. அப்படியா? அக்கா வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? பாப்பா வாடா. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? தம்பி வாங்க, நீங்க எப்படி தம்பி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நிம்மதி, என்னம்மா அது ஆன்டின்னு கூப்பிட்டு இருக்க? நம்மளா சொந்தக்காரவங்க ஆக போறோம். அத்தைன்னு கூப்பிடு, இல்லைன்னா அம்மான்னு கூப்பிடு. சரிம்மா. விடுங்கக்கா, சின்ன பிள்ளை தானேக்கா. ஊர்ல இருந்து எல்லாம் டயர்டா வந்திருப்பீங்க. வாங்கம்மா, வந்து உட்காருங்க வாங்க. நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன்க்கா. தம்பி நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. இந்த வரேன்க்கா. ஏக்கா. டே தம்பி, மா எப்படா பதவண்டியா? ஆமா. ஆச்சி. ஏ பாப்பா, வா பாப்பா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் ஆச்சி, நீ இல்லாம தான் போர் அடிச்சிச்சு எனக்கு. பொய் சொல்லாத பாப்பா, நான் இல்லாம நல்லா ஜாலியா இருந்திருப்ப. போர் அடிக்குதுன்னு பொய் சொல்றியாக்கும். சரி, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிச்சா? நல்லா எழுதுனியா? நல்லா எழுதுன ஆச்சி, எல்லா படத்துலயும் 100க்கு 100 வந்துடும். 500க்கு 500 எடுத்துருவேன். 500க்கு 500? ஆமாங்கக்கா, நான் நல்லா எழுதியிருக்கேன்க்கா. எல்லாத்துலயுமே 100க்கு 100 வந்துருங்கக்கா. ஐயோ, 100க்கு 100 வாங்குவாளா? இந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது அப்போ. நல்லா இருக்கீங்களா த? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க த. எப்படி நல்லா இல்லாம இருப்பீங்க? நான் இல்லைன்னா நல்லா ஜாலியா தானே இருப்பீங்க எல்லாரும். நீங்க எல்லாமே எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல த. நீங்க இருந்து பழகிட்டு இப்ப இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பார்த்தா எல்லாம் 2 சுத்தி ஏறி இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இல்லாம கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க த நீங்க. சரி, உன்கிட்ட அப்பவே அந்த சீட்டு காசு கொடுக்க சொன்னேனே, கமலா கிட்ட கொடுத்துட்டியா? இல்ல த, கமலாக்கா அவங்க மாமனார் இறந்துட்டாருன்னு 2 வாரமா ஊருக்கு போயிடுச்சு த. அதனால என்ன கொடுக்கல த. ஏண்டி, உனக்குலாம் அறிவே இல்லையா? எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன் அவள்கிட்ட அந்த காசை கொடுத்துருன்னு. எதுக்கு தான் இப்படி வந்திருக்கீங்களோ எனக்குன்னு. ஆச்சி, இப்பதானே வந்தோனே ஏன் அம்மாவை திட்டுறீங்க? ஏய், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதானே. உனக்கு என்ன வந்துச்சு? பேசாம இரு. ஏமா வந்தோடனே ஆரம்பிச்சிருவியே நீயே? இப்பதானே வந்தோம், பேசாம இருமா. சீதா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? இந்த கிளவி வந்தோடனே ஆரம்பிச்சிருச்சுக்கா. என்ன ரொம்ப திட்டிருச்சு. அதுவும் அவங்க எல்லாம் முன்னாடி என்ன ரொம்ப திட்டிருச்சுக்கா. அதுக்கு ரொம்ப தான் திமிரு. ஏன் தான் இப்படி பண்ணதோ. சே சீதா, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. ஏதாவது பேசினா திருப்பி பேசி விடு சீதா. ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. இங்க வந்து என்னென்ன கூத்து பண்ணாங்க தெரியுமா? அண்ணி உள்ள வரலாமா? அட வாங்க, நீ என்ன பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு?
இல்லை நீங்கள் ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் சரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு யோசித்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இப்போ எங்கள் அத்தை பேசிச்சுல, அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்கக்கா. வாங்கக்கா உள்ள. அதை பற்றி தான்ப்பா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீ ஒன்றும் மனசு வருத்தப்பட்டுக்காதப்பா, அத்தை இப்படி பேசிட்டாங்களேன்னு. உன்னை தனியாக பேசியிருந்தா கூட நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். எங்கள் முன்னாடி பேசினது தான் உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். எங்கள் அத்தை எப்போதுமே அப்படிதான்க்கா, எப்போதுமே திட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நான் ஒன்று பெருசாக எடுத்துக்கலக்கா. இல்லைப்பா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேப்பா. ஏக்கா, கூட எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ நீ வந்து பேசினதுக்கப்புறம் எங்கள் அக்கா மாதிரி நீ எனக்கு இன்னொரு அக்கா. அதனால நான் வருத்தப்படவே இல்லைக்கா. அப்போ அண்ணி பாத்தீங்கல்ல, சீதா எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கான்னு. ஆனா அத்தை தான் இப்படி எங்க 2 பேரையுமே ரொம்ப திட்டுவாங்க. அதுலயும் சீதாவை ரொம்ப ரொம்ப திட்டுவாங்க. அண்ணி, எனக்கு சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க அண்ணி. சீதா, பாப்பா, தம்பி 3 பேரையுமே கூட்டிட்டு வாங்க அண்ணி. ஏக்கா, ஒரு தடவை மட்டும் என்னை கூட்டிட்டு போய் காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி ஓடி வருவேன். மருமகளை வேற என்ன பார்க்கல, ஆர்வமா இருக்கு பார்க்கணும்னு. அதுக்கு என்னம்மா சீதா, நாளைக்கே வாங்க, வந்து பாருங்க உங்க மருமகளை. நாளைக்கு வர சனிக்கிழமை தானே, லீவ்ல தான் இருப்பா வீட்டுல. அப்படியா நீ? சரிங்க நீ, நாளைக்கு வேணா நான் கூட்டிட்டு வரேன். ஏமா, அவ்வளோ தூரம் பஸ்ல இருந்து வந்திருக்க, உனக்கு டயர்டாவே இல்லையாமா? இவ்வளோ எனர்ஜியா பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்க. ஏக்கா, இதை விட பயங்கரமா அங்கெல்லாம் வேலை செய்வோம்க்கா. காட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, வயல் வேலைன்னு செஞ்சு செஞ்சு உடம்பு அப்படியே திடமாவே இருக்கும்க்கா. எப்போ எந்திரிச்சு எந்த வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவேன்க்கா. ஆமா நீ, நீங்க நம்ப கூட மாட்டீங்க. அவ வேலையில 50% கூட நம்ம செஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டோம். அவ்வளோ வேலை செய்வான் நீ. பார்த்தாலே தெரியுது அண்ணி, எப்படி இருக்கா பாருங்களேன். வந்ததுல இருந்து அங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே தான் இருக்கா. இவ்வளவு போய் திட்டுறாங்களே அம்மா. அண்ணி, நாளைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பாடு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் அண்ணி. ஏக்கா, உனக்கு எஞ்சி கேட்குறேன்க்கா. எங்கள் மாமியாரை மட்டும் கூப்பிடாதக்கா. ஆமா அண்ணி, நானே நீங்கள் கூப்பிட்டோன்னே அதான் பிளான் பண்ணேன். நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னு போய் சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வரோம். சரிங்க அண்ணி, நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் வீட்டுக்கு வாங்க. அண்ணி, வீட்டில் வேற தன்மை தனியாக இருக்கா. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்து சாப்பிட சொல்லியிருந்தேன். சாப்பிட்டாலாம் என்னன்னு கூட தெரியல. ஒரே வேலை அவளுக்கு. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தா. அதனால நானும் நிம்மதியும் கிளம்பி வந்துட்டோம். அவள் தனியாக இருப்பா அண்ணி. நான் இப்போ கிளம்புறேன் அண்ணி. ஏக்கா, பாப்பாவை கேட்டதா சொல்லுங்க. நாளைக்கு வரேனும் சொல்லுங்க. சரி கண்ணி, நீங்கள் போயிட்டு வாங்க. மருமகளை கேட்டதா சொல்லுங்க. பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு ஃபோன் பண்ணி தரேன் அண்ணி, பேசுங்க. இருங்க நிமிஷம். சீதா ஊர்லேருந்து நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கா. மருமகளுக்கு கொண்டு போய் கொடுங்க. இருங்க, நான் எடுத்து தரேன். ஐயோ அண்ணி, அன்னைக்கு வரும்போதும் நிறைய ஒரு கட்டப்பை ஃபுல்லாக கொண்டு வந்தீங்க. மறுபடியும் இப்பயுமா? ஆட, எடுத்துட்டு போங்க அண்ணி. இங்கே இவ்வளோ பொருள் வச்சு என்ன பண்ணுறது? இவளை எடுத்துட்டு வராதுன்னு சொன்னால் எங்கே கேட்குறா? எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவா. வீட்டில் வேற எல்லாரும் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்பன்னு பார்த்து எனக்கும் சந்திரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. இந்திரன் மட்டும் சும்மா இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏய் தன்மை, என்னடி அதுக்குள்ள வந்து படுத்துட்ட? வேற என்ன பண்றது? ஏய், நான் உன்னை சொன்னா கேப்பியா? என்ன சொல்லு. நீ இப்படி மாமா கூட பேசாம இருக்கிறது ரொம்ப தப்புடி. பேசுடி அவர்கிட்ட. ஏய், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்? ஏய் லூசு, இந்திரன் ஏதோ பேசினாரு, அதுக்கு மாமா என்னடி பண்ணுவாரு? நீ எதுக்கு மாமா கிட்ட பேசாம இருக்க? இந்திரன் கிட்ட கோவப்பட்டுற. ஓகே, இந்திரன் அப்படி பேசினார்னா சந்திரன் என்ன பண்ணிக்கணும்? அறிவில்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ எதுக்கு தனுவை எப்படி பேசுறேன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. அதுதான் எனக்கு கோவமே. எனக்கு இப்போ இந்திரன் மேலே இருக்கிற கோவத்தை விட சந்துரு மேலே தான் கோவம் அதிகமாக இருக்கு. தன்மை, நீ நிறைய விஷயத்துல மாமாவை பார்த்துருக்க. உனக்கே நல்லா தெரியும் மாமா எவ்வளோ நல்ல கேரக்டர்னு. இருந்தாலும் நீ அவர் ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ காயப்படுத்தலாமா பேசாம இருந்து? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் பண்ண பல நல்ல விஷயங்கள் உன் கண்ணை மறைச்சிருச்சுல. பாவண்டி, அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நானும் அப்பாவும் கீழே ரோட்ல விழுந்து கிடந்தோண்டி. அப்போ இந்திரன் மட்டும் இல்லைனா எங்க நிலைமை என்ன இருக்கும்? அவரே கொண்டு வந்து கார்ல வீட்டில் விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப முடியாம இருந்தப்போ குடும்பமே வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டி பிரச்சனை, எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இப்படிலாம் ஒரு ஆள் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தன்மை. ஆனா ஒரு சின்ன விஷயம் நடந்ததுக்கு நீ அவர்கிட்ட பேசாம இருக்க. உனக்கு இந்த கோபம் மட்டும் இல்லைனா நீ எவ்வளோ நல்ல கேரக்டர் தெரியுமா? இவ்வளோ கேரிங்காக இருக்காரு, இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு. அவர் போய் இந்த விஷயத்தில் உனக்கு இது மாதிரி பண்ணியிருப்பாரு நீ நினைக்கிறியா? அங்கே என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாதுல்லடி. ஒன்று எந்த அளவுக்கு மாமாவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அவர் தம்பியும் அவருக்கு பிடிக்கும். ஸோ 2 பேர்கிட்டையும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவர் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காருடி. கொஞ்சம் யோசிச்சு பாருடி. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாண்டி. இருந்தாலும் நான் சொல்றத கேளு தன்மை. அவர் நிறைய வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, மெசேஜும் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ரொம்ப தப்பாயிரும்டி. சரிடி, நான் கால் பண்ணி பேசுறேன். இப்போவே பேசு. தானும் வேற பேச மாட்டாங்க. ஒரே டென்ஷனா இருக்கே. மச்சான், என்னடா ரொம்ப ஒரு மாதிரி இருந்த? சரி சாப்பிடலான்னு ஹோட்டல் கூட்டிட்டு வந்தா நீ என்னடா இங்க வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்ல மச்சி, ஒன்றும் இல்லடா, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சுன்னா என்னை கூப்பிடு, நான் வரேன். சரி மச்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சா வா, இல்லைன்னா உன் டைம் எடுத்துக்கோ. நீ போய் பார்த்துக்கோ மச்சான். என்னால் முடியல, கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம். நான் அப்புறம் வந்து உனக்கு டீட்டெயில் தான் சொல்கிறேன். சரிடா, சீக்கிரம் வா. யாரா இருக்க போகுது? கஸ்டமர் தான் யாராவது கால் பண்ணுவாங்க. என்னது, தனுவா? என்னால நம்பவே முடியல. ஆஹா, நிம்மதி, சரியான ஆளுதான் நீனு. ஏதேதோ பேசி அக்காவை கன்வின்ஸ் பண்ணிட்டா போல. ஹலோ. ஏய், அட்டென்ட் பண்ணிட்டு வரடி. பேசுடி. ஹலோ தனு. ஏய், என்ன பேசுறனே தெரியலடி.
ஷோ லூசு பேசுடி ஏதாவது. தனு இருக்கீங்களா? ஹலோ சந்துரு. தனு சொல்லுங்க. ஏய் சாரி கேட்டு. சந்துரு. சாரி சந்துரு. எதுக்கு? இல்லை, நிறைய வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க, நான் அட்டென்ட் பண்ணவே இல்லை, அதுக்கு தான். பரவாயில்ல தனு, இப்போ கூட நிம்மதி சொல்லி தானே பேசுனீங்க, உங்களுக்கா ஒன்றும் பேசணும்னு தோணலையே. நிம்மதி சொல்லி தான் நான் பேசினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஹா சொதப்பிட்டாரே மாமா. இல்லை, அது வந்து இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி நான் எடுக்கல, திடீர்னு நீங்களே பண்ணியிருக்கீங்கன்னா யாராவது சொல்லி தானே பண்ணியிருப்பீங்க, அதான் நானே யோசிச்சேன். ஏய் சத்தமாக தான் பேசேன்டி. சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமே தான். நீங்கள்? இப்போ தான் சாப்பிட்டேன். ஏய் என்னடி ரெண்டு பேரும் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் பாய் மூட்ரி. தனு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி. இல்லை சந்துரு, அது வந்து. பரவாயில்ல தனு, எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு தப்புன்னு தெரியுறது உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியும், உங்களுக்கு தப்புன்னு தெரியுறது எனக்கு கரெக்டுன்னு தெரியும், விடுங்க. இல்லை, நான் கொஞ்சம் அதிகமாகவே கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சண்டை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சந்துரு. ரொம்ப சாரி. ஓகே தனு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் ஃபோனை மட்டும் எடுக்காமல் இருக்காதீங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்கேன், நான் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்றேன், நீங்கள் இப்போ போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. அப்படியா? ஓகே சந்துரு, பாருங்க. தன்மை என்னடி ஆச்சு? பாவண்டி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு போல. ச்சே, நான் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். நான் தான் சொன்னேனேடி மாமா பாவோன்னு, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருந்த. இப்போ என்னடி பண்ணலாம்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாம் அவர் பண்ணிப்பாரு. அவர் பண்ணிப்பாரா? என்ன பண்ணுவாரு? இல்ல நீ ஒன்றும் பண்ண வேணாம், அவரே பேசுவாருன்னு சொல்ல வந்தேன். சரி விடு, சோகமா இருக்காத, அதான் பேசிட்டீல, சால்வ் ஆயிடும். நாளைக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்காருல, இப்போ படுத்து தூங்கு. ச்சே, எல்லாம் அந்த இந்திரனால வந்தது. இப்போ நீ எதுக்கு அவரை திட்டுற? ஏன் நான் அவரை திட்டினா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ எதுக்கு இப்போ அவரை நினைச்சு திட்டிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அவரால் தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. நானும் சந்துருவும் நல்லா பேசிட்டு இருந்தோம், அவர் மட்டும் அன்னைக்கு அப்படி பேசலனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இவ்வளோ பிரச்சனையாச்சே, ஒரு சாரி கேட்போம், ஏதாவது கேட்டாரா பத்தியா? அவர் கேட்கணும்னு தான் நினைச்சிருப்பாரு, சந்திர மாமா தான் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஏய் என்னடி நீ எல்லாத்தையுமே நேர்ல பார்த்தவ மாதிரியே பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, உனக்குலாம் சொன்னா புரியாது. நீ இப்போ படு, எனக்கும் தூக்கம் வருது, தூங்கலாம். காலையில தான் உப்பு கொஞ்சம் கூடிருச்சுன்னு எவ்வளோ கோவப்பட்டு எந்திரிச்சு போய் சரியாவே சாப்பிடல அந்த மனுஷன். இப்போ மீன் குழம்பு வைக்க போறேன், நல்லா சாப்பிட்டா சந்தோஷம். இவ்வளோ வயசாகி இந்த கோவம் மட்டும் இந்த ஆளுக்கு போகவே மாட்டேங்குது. அம்மா ஏ பாக்கியா, என்னத்துக்கு இப்போ அழுதுகிட்டு கிடக்குற? அம்மா அண்ணன் என்ன வஞ்சிக்கிட்டே இருக்குதுமா. அந்த மனுஷங்கிட்ட தான் எனக்கு பஞ்சாயத்து பண்ண முடியலன்னா இந்த பிள்ளைங்களும் இப்படியே கிடக்குதுங்களே. சே, எங்க அவன்? இழுத்துட்டு வா அவனை. ஏம்மா, இப்போ என்னத்துக்கு என்ன கூப்பிட்டா? நீ எதுக்குடா பாக்கியாவை வஞ்சிக்கிட்டே இருக்கிறியா? உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவ பாவம் தானே. நான் ஒன்றும் சொல்லலை, இந்தா சொப்பனாவை புடி. டே நீ கொஞ்ச நேரம் பாப்பாவை பாத்துக்கடா, நான் இங்க வேலை இருக்குதுடா, மீன் குழம்பு வைக்கணும்டா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பாப்பாவை பாத்துக்கங்கடா. ஏம்மா, பசங்கெல்லாம் வந்துருவானுங்கம்மா, நான் விளையாட போகணுமா, என் வயசு பசங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்கம்மா, நீ என்னடானா என் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு பாப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டே இருக்கிற. ஏடா நான் சமைக்கிறதா பாப்பாவை பாத்துக்கிறதாடா, நான் எத்தனை வேலை தாண்டா பண்ணுவேன், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்ற? வேணா நான் கிளவிட்டு கொடுத்துட்டு போட்டா? சரி கொடுத்துட்டு போ, பாக்கியாவையும் கூட்டிட்டு போ, அவ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான்ல, அவளையும் கூட்டிட்டு போய் விளையாடுறா, புள்ள பாவம். ஏம்மா, நாங்க பசங்களாம் சேர்ந்து விளையாட போறோம் சொல்லிட்டேன், அப்புறம் பாக்கியாவை கூட்டிட்டு போ அவளை கூட்டிட்டு போனீங்கன்னா என்னாலையும் கூட்டிட்டு போக முடியாது. ஷோ சாமி, என்னமோ பண்ணி தொலைங்கடா, என்னை ஆளை விடுங்க, நான் போய் குழம்பு வைக்கிறேன். என்ன காத்தடிச்சு எவ்வளவு குப்பை வந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு நேரம் தான் கூட்டிக்கிட்டே கிடக்குறது. ஹே அப்பா சாமி, செத்த நேரம் உட்காரணும், இடுப்பே வலி எடுத்து போச்சு. கிளவி, இந்தா புள்ளைய பொடி. இப்பதான் இடுப்பு வலியில வந்து உட்காரலாம்னு நினைச்சேன். சரி சரி குடு. சுந்தரி முழிச்சியாடி? வா 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 வா. அடே நீ எங்கடா போற? பசங்களாம் வந்துட்டானுங்க, நான் விளையாட போறேன். இந்த வெயில்ல எப்படிதான் இப்படி அலைஞ்சு திரியுறீங்களோ, வரும்போது கறிக்கோட்டை மாதிரி வர்றது. டேய் ரொம்ப வெயிலா இருக்குடா, அங்க போய் விளையாடலாமா? டேய் ஆமா, நாங்க மரம் நிறைய இருக்குதுடா, கண்ணாமூச்சி விளையாடலாம். டேய் இங்க பாருங்கடா எவ்வளவு மாங்காய் தொங்குதுன்னு. எங்க அம்மா வேற இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்கடா, பறிச்சுட்டு போய் கொடுத்தா சூப்பரா இருக்கும்டா. ஆமாண்டா, நம்மளுக்கும் அப்படியே பறிச்சுக்கலாம், உப்பு மிளகா போட்டு சாப்பிட. என்ன பாப்பா அப்படி பாத்துட்டு இருக்கிற? பசிக்குதான் உனக்கு? அம்மா இப்ப வந்துருவா, குழம்பு வச்சிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. சரியா? சரி பாட்டி உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஐ கதையா? பாட்டி எனக்கு சொல்லு பாட்டி. உட்கார் பாக்கியா. ஏன் பாக்கியா, பிள்ளைங்களாம் யாரும் விளையாட வரலையா? ஏன் ஒத்தையாவே சுத்திட்டு இருக்கிற? எல்லாருமே லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க பாட்டி, யாருமே இங்க இல்ல. நான் தான் எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே கிடக்குறேன். அடுக்கு ஊரு கட்டவளே, அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறியாக்கும். இங்கே இருந்து என்ன பாட்டி பண்றது, போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலன்னா அப்பா எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாரு.
பாப்பா இந்த ஊர் தான் பாப்பா நம்மளோட சொந்த மண்ணு. வேற எங்கேயுமே நம்மளுக்கு சொந்தக்காரவங்க இல்ல. இந்த ஊருக்குள்ளேயே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்புறம் வேற எங்க ஒன்று அவங்க அப்பா கூட்டிட்டு போவான்? சும்மாவாவது எங்கேயாவது கூட்டிட்டு போகலாம்ல பாட்டி. ஸ்கூல் திறக்கிறத வர தள்ளி வச்சுட்டாங்க பாட்டி. 10 நாள் கழிச்சு தான் ஸ்கூலே திறக்க போறாங்க. போர் அடிக்கும். சரி சரி அழுவாத. நான் வேணா உங்க அப்பாட்ட சொல்லட்டா எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லி? பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லுங்க பாட்டி அப்பாவை. சரி சரி அவன் கடையில இருந்து வரட்டும் சொல்றேன். எப்பா பரவாயில்ல சீதா, நல்ல மீனா தான் கொண்டு வந்திருக்கிறா. எம்மா பசிக்குதுமா, குழம்பு வச்சிட்டியா? எலே வாடா, நீ கொடுத்த மாங்கால தான் மீன் குழம்பு வச்சிருக்கிறேன். மீன் வறுவலும் சூப்பரா இருக்குது, வந்து பாரு வா. ஏம்மா வறுவல் சூப்பரா இருக்குதுமா, நல்லா ஒரு புடி பிடிக்க போறேன் இன்னைக்கு. எலே நல்லா மசாலாவை தடவி கருவேப்பிள்ளையெல்லாம் பொரிச்சு கடலெண்ணெயில பொரிச்ச மீன்ரா, செம்ம டேஸ்டா இருக்கும். மா குழம்பு மண் சட்டியில வச்சிருக்கிறியா? ஐயோ அள்ளுமே. ஆமாண்டா, நல்ல புளிப்பா மாங்காலாம் போட்டு புளி நிறைய ஊத்தி மீன் குழம்பு வச்சிருக்கிறேன்டா. தெருவே மணக்குதா. சூப்பரா இருக்குமா, சீக்கிரம் சோத்த போடுமா. ஏய் பாக்கியா, உங்க அம்மா குழம்பு வச்சுட்டான்னு நினைக்கிறேன்டி. தெருவே மணக்குது. உங்க அம்மா கைப்பக்குவம் யாருக்கிட்டே வரும். ஏதா செம்பாக்கா, ஏன்டி இங்க வந்து கத்திட்டு கிடக்குற? என் நடி வேணும் உனக்கு? நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? விளக்கமா இருப்ப 5 பேர் பாத்துக்க. இந்த எகத்தாளத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. புருஷனோட போய் சேர்ந்து வாழிடின்னு சொன்னா என்னையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கிறியா நீயே? என்ன என் மருமக வச்ச மீன் குழம்பு தெருவே மணக்குதுன்னு குண்டாவை தூக்கிட்டு வந்துட்டியா குழம்பு வேணும் சோறு வேணும்னு கேட்கறதுக்கு? உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பா? ஐயோ தெரிஞ்சிருந்தா குண்டாவோட வந்திருப்பேன். நான் வேற விஷயம் கேட்கறதுக்காக செம்பாக்காவை பார்க்க வந்தேன். நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். சரி செம்பாக்காட்ட ஒரு பாத்திரத்துல வாங்கிட்டு போய் அப்புறமா கொண்டு வந்து தாரேன். இப்போ வாங்கிட்டு எனக்கு என்ன பேச்சு? நான் போய் செம்பாக்காட்ட போய் பேசிட்டு வரேன். வாய பாரு, இந்த ஊருக்காரங்களுக்குலாம் இவ்வளவு வாய் இருக்க கூடாதுப்பா. ஏக்கா செம்பாக்கா, ஏ தானோ வாடியே, என்னடி வேணும்? ஏக்கா நீ உன் கையை கொடு. இந்த கைக்கு 10 பவுன் இல்ல 10,000 பவுன் செஞ்சு போட்டா கூட பத்தாதுக்கா. ஆஹா, தெரு வரைக்கும் வருதா கும்மானோ? மோப்பம் முடிச்சுட்டே வந்துட்ட வீட்டுக்கு. ஏங்கா இது நம்ம வீடுன்னு உரிமையோட வந்தா நீயும் இப்படித்தான் பேசுற, அந்த கிளவியும் அப்படித்தான் பேசுது. நான் என்ன ஊடு ஊடா போய் சோறு வாங்கி தின்னுட்டு இருக்கிறேனா? ஆட சும்மா சொன்னேன்டி, எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு இருப்பா. அப்பதான் உனக்கு குழம்பு கொடுக்காம வேற யாருக்கு நான் போய் தரப்போறேன்? அதானே பார்த்தேன். எங்க அக்கானா அக்கா தான். தெருவில் எல்லாரும் பேசிட்டாங்கக்கா இன்னைக்கு உன் வீட்டில் மீன் குழம்புன்னு. அந்த அளவுக்கு வாசம் அப்படியே கம கம கமகன்னு தூக்குது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியலக்கா, அதான் ஓடி வந்துட்டேன். எத்தானோ வாடி, போட்டு தரேன் உனக்கு டிஃபன் பாக்ஸில், எடுத்துட்டு போ வீட்டுக்கு. ஏக்கா இப்போதைக்கு நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமா நீ டிஃபன் பாக்ஸில் தனியாக போட்டு கொடு. 2 நாள் வச்சிருந்து சாப்பிடுவேன். 2 நாள் எனக்கு சமைக்கிற வேலையே இல்லைல. அதுவும் இல்லாமல் மீன் குழம்புல 2 நாள் வச்சு சாப்பிடணும்க்கா, அப்போதான் டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். நவுத்து பாட்டியேன். ஏய் பாக்கியா இருபில, நானே உன்னை வெட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் என்னைய நவுத்த சொல்லி நீ பாம்பிட்ட கடி வாங்க வச்சு நான் கீழே இறங்கி விடலான்னு பாக்குறியா? நவுத்து பாட்டி சீக்கிரம். என்ன 2 பேரும் பரமபதம் விளையாடுறீங்களா? ஏலே வாடா. ஆமாண்டா, பாக்கியா போர் அடிக்குதுன்னு சொன்னிச்சு. சரி அதான் பரமபதம் விளையாடலான்னு விளையாடிட்டு இருக்கிறேன். பாவண்டா, அந்த புள்ளைய லீவுல எங்கேயுமே கூட்டிட்டு போலேல. எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வாயேண்டா. காடையில அம்பிட்டு வேலையும் வச்சுக்கிட்டு நான் என்ன இங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு. அடக்கி இருக்கு பயலே. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்களை வச்சு அடைக்கிறதுக்கா 3 பிள்ளைங்களை போய் துட்ட? ஏம்மா கடையை சாத்திக்கிட்டு நானே இந்த வேகாத வெயில்ல இப்பதான் சோறு திங்கலான்னு வந்தேன். நீ எதுக்கு இப்ப நொய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏலே இந்த புள்ள மூஞ்சிய பாருடா, எவ்வளவு பாவமா சோர்ந்து போய் கிடக்குன்னு. அது கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போயிருச்சுங்கடா. இது மட்டும் தானே வீட்டுக்குள்ளேயே அடைச்சு கிடக்கு. 3 பிள்ளைங்களையும் அடைச்சு வச்சுட்டு நீ கடைக்கு போயிடுற. செம்பா வீட்டு வேலையை பார்த்துட்டு சோறு பொங்குறதுக்குன்னு இப்படியே அவளுக்கும் நேரம் போயிருது. அப்புறம் இந்த பிள்ளைங்க என்னதான்டா பண்ணுங்க? ஏம்மா எல்லாரும் போனா செலவாகுமா? இருக்கிற செலவே இங்க பார்க்க முடியல. நீ இன்னும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே வர போ சொல்லிட்டு இருக்கிற. 5 பேர் 6 பேர் இருக்கும் அந்த வீட்டுல, எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியுமா முத? அதுவும் இல்லாம கடையெல்லாம் அடைச்சிட்டு என்னால வர முடியாது. வேணா செம்பா கிட்ட சொல்லி பிள்ளைங்களை மட்டும் கூட்டிட்டு போக சொல்றேன். சரி என்னமோ பண்ணி தொலைங்க. ஏன் தான் எனக்குன்னு வந்து இவ்வளவு கஞ்ச பீஸ்னாரியா வந்து பிறந்திருக்கியோ? 1 மாசம் நீ குடும்ப செலவு பாரு, அப்ப தெரியும் எவ்வளவு செலவாகுது இந்த குடும்பத்துக்குன்னு. அநியாயத்துக்கு கஞ்ச பீஸ்னாரியா கிடக்குறான். ஏலே எங்கடா போய் விளையாண்டு வர? ஏப்பா அங்க மாந்தோப்பு இருக்குல்லப்பா, அங்கதான் போய் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம். கண்ணாமூச்சி விளாண்டு வந்தில, எதுக்கு மாங்காவில பொறிச்சிட்டு வர? பாண்டியனை பாத்துட்டு வந்து என்கிட்ட கடையில சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? தோப்புக்காரங்க பாத்துருந்தாங்கன்னா தொடப்ப கட்டாலே அடிச்சிருப்பாங்க உன்னைய. ஏப்பா அம்மா மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னிச்சுப்பா, அதனாலதான் சரி மாங்காய் போட்டு வச்சா நல்லா இருக்குமேன்னு பறிச்சுட்டு வந்தேன்ப்பா. ஏன் துரைக்கு மாங்காய் இல்லாம மீன் குழம்பு இறங்காதோ? குடும்பம் ஏன்னா இப்படி வந்து வாச்சிருக்கோம். பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை, இருக்கிற அம்மாவும் சரியில்லை. செம்பா சோத்த எடுத்துட்டு வந்து போடு, மணி ஆகுது. வந்துட்டீங்களா? கை கால போய் கழுவிட்டு வாங்க, சோத்த எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். எல்லாம் கழுவியாச்சு, வந்து போடு. வர
வரும்போது கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு வந்தாதான் என்ன? காடு கடன் மூஞ்ச வச்சுக்கிட்டு. அம்மா இவன் எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கிறான்? டே வடிவேலு, என்ன எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கிற? அப்பா அடிச்சுட்டுமா. பின்ன இவன் பண்ண வேலைக்கு இவன் அடிக்காம கொஞ்சம் வாங்களா? அப்படி என்ன வேலை பண்ணிட்டான்? மாந்தோப்புல போய் ஐயா மாங்காய் திருடிட்டு வந்திருக்காரு. தோப்புக்கார் மட்டும் பார்த்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஐயா, ஊர் உலகத்துல யாருமே மாங்காய் பறிச்சது இல்லையா? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் அறிவு கெட்டவளே, தோப்புக்கார் பார்த்தா என்னடி ஆயிருக்கும்? அவரே நம்ம கடையில தான் வந்து நிறைய ஜாமான் வாங்கிட்டு போறாரு. நல்ல கௌரவமா இருக்கிற இடத்துல போய் மாங்காய் திருடிட்டு வந்தானா அவர் என்ன நினைக்க மாட்டாரு என்ன? ஆமா ஆமா, திருட்டு குடும்பத்துல ஜாமான் வாங்குறேன்னு நினைச்சிருப்பாரு. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாங்காய் தானே பறிச்சிட்டு வந்தான். ஏய் வாய மூட்ரி, போய் சோத்த எடுத்துட்டு வா. சே, ஒரு மனுஷனால நிம்மதியா சோறு திங்க முடியுதா? காலையில சோறு திங்க வந்தாலும் பிரச்சனை, மத்தியானம் சோறு திங்க வந்தாலும் பிரச்சனை. என்ன கொடுமை! இலையில தண்ணிய தெளிங்க. என்ன சோறு? மீன் குழம்பும் மீன் வறுவலும். மீன் குழம்பா? யார கேட்டு மீன் வாங்கின? மாச கடைசியில இந்த மாதிரி அதிகமா செலவு பண்ணாதான் நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏங்க, பிள்ளைங்க நல்லா வல்லு வதக்கிட்டு திங்க வேணாமா? இப்படியே ரச சோறையும் தயிர் சோறையும் கொடுக்க சொல்றீங்களா? மாச கடைசியில ஒரு 3 நாள் 4 நாள் தயிர் சோறு சாப்பிட்டு ரச சோறு சாப்பிட்டா ஒன்னும் ஆயிராது. அதெல்லாம் 3 பிள்ளைங்க பெத்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். முறைச்சிட்டே இருக்காதீங்க, சோத்த தின்னுங்க முத. ஏலே, இப்ப எதுக்கு நீ மூச்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிற? வா, அதெல்லாம் சரியாயிடுச்சுல, வந்து உட்காந்து தின்னு வா. சரி வா, இனிமே அப்படி பண்ணாத. பள்ளிக்கூடம் வேற திறக்க போது பாட்டி, இன்னும் ஸ்கூல் பையெல்லாம் வாங்கணும். சரி பாப்பா, அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். நேரமாவது, 2 பேரும் சோறு திங்கலையானோ? நாங்க தின்னுக்கிறோம்டா, நீ தின்னுட்டியா நல்லா? எங்க இவள மாச கடைசியில மீனெல்லாம் எடுக்காத, கறியெல்லாம் எடுக்காத, காசு நிறைய செலவாகுதுன்னு சொல்ல கேக்குறாளா? அதனால மீன் குழம்பும் மீன் வறுவலும் வறுத்து வச்சிருக்கா. சரி, எனக்குன்னு வந்து எல்லாம் வாச்சிருக்குங்க. லே, உன் பையனுக்கு மீன் குழம்பு பிடிக்கும் தானே இன்னைக்கு மீனே எடுத்தா. ஏன் பிள்ளைங்களுக்காக கூட எடுக்கூடாதா? நான் ஒன்னும் எடுக்க வேணாம்னு சொல்ல, மாச கடைசியில எடுக்க வேணாம்னு தான் சொன்னேன். இறுக்கி புடிச்சுக்கிட்டு மாசத்தை ஓட்டுறதா? அப்பா, அடுத்த மாசம் 8ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கறாங்கப்பா. 3 வருஷமா ஒரே பேக் தான் வச்சு ஓட்டுனேன். இப்ப அந்த பேக் பிஞ்சு போச்சுப்பா. ஒரே ஒரு பேக் வாங்கிக்கிறேன்ப்பா. 2 மாசத்துக்கு மட்டும் அந்த பழசையே எடுத்துட்டு போ. இங்க 2 மாசம் கழிச்சு காசு வரும், அப்ப தாரேன், புது பேக் வாங்கிக்க. எப்பா, அந்த பழைய பேக்ல புத்தகமே வைக்க முடியலப்பா. கிழிஞ்சு போயிடுச்சுப்பா, கீழே உழுவுதுப்பா. கடை திறக்க மணி ஆகுது, நான் இப்ப கிளம்பணும். வந்து அப்புறமா பேசிக்கிறேன். புள்ளை எப்படி வஞ்சிட்டு போறான் பாரு. ஏ அப்பா போயிட்டாரு. என்ன, நான் வெளியே போனோடனே ஒரே ஆட்டமா இருக்கு. டேய் பைத்தியக்காரா, ஏன்டா புள்ளைய போட்டு அடிக்கிற? ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் ஆட்டம். இது என்ன வீடால வேற எதுமா? ஏ செம்மா, போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா. அது மறந்துட்டு போயிட்டேன், அது எடுக்க தான் வந்தேன். வந்து பார்த்தா எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? நான் சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன் உங்களை. எக்ஸாம்ல நல்லா பண்ணிருக்கியாப்பா? நல்லா பண்ணிருக்கேனே. 100க்கு 100 வரும்னே. எல்லாத்துலயுமே 500க்கு 500 வந்துரும்னே. 500க்கு 500? சூப்பர் பாப்பா, இப்படிதான் இருக்கணும். என்னமே காலையில எங்க கிளம்பிட்டா? சமந்தி வீட்டுக்கு தான்டா. நேத்து சமந்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அப்ப சீதாவை தம்பிய பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் சரி போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம்டா. சந்திரா, இன்னைக்கு சனிக்கிழமை உனக்கு பேங்க் லீவு தானே? வாடா நீயும் போயிட்டு வந்துடலாம் உங்க வீட்டுக்கு. இல்லம்மா, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னடா எப்போதும் தன்மையை பார்க்க வேகமா ஓடி வருவேன், இன்னைக்கு என்னமோ வரலன்னு சொல்ற? உங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சும்மா உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க போயிட்டு வாங்க, சாயந்தரம் எல்லாரும் வெளியே போயிட்டு வரலாம். சரிடா. பாப்பா வாடா கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. எப்படி மீ போறீங்க? கேப் புக் பண்ணி போய்க்கிறோம்டா. சரி ஓகே, கிளம்பிட்டு சொல்லுங்க, புக் பண்றேன். அண்ணே, நான் போய் கிளம்புறேனே. சரிடா, போயிட்டு வாங்க. டேய் சந்திரா, இன்னும் உங்களுக்கு பிரச்சனை சரியாகலையாடா? சரியாயிடுச்சுடா, நேற்று ஃபோன் பண்ணாங்க, பேசிட்டேன். அப்புறம் ஏன்டா டல்லாவே இருக்க? போயிட்டு வர வேண்டியதானே? சும்மா சும்மா போயிட்டு நின்றுட்டு இருந்தா நல்லாவாடா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கலாம் தான். எப்படிடா பேசினாங்க? அவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க. நிம்மதி தாண்டா போய் ஏதாவது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கும் டீட்டெயிலாக தெரியல, நிம்மதி கிட்ட பேசணும். ஓ சரி சரி சரி. நீ என்ன இப்போ ஃபோட்டோகிராஃபிக்கே போகிறதில்ல, என்னாச்சுடா? அடுத்த வாரம் தான்டா ஒரு கவர் பேஜ்க்காக ஷூட் பண்ணணும். இல்லை, ஃபோட்டோகிராஃபி உன்னோட பேஷன், அது எல்லாமே எனக்கு புரியுதுடா. இருந்தாலும் அதோட அப்டேஷன் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கியே, ரொம்ப நார்மலாக இருக்கு. வீட்லேயே இருக்கனால உனக்கு அப்படி தெரியுதுடா. நான் டெய்லியும் அதை பற்றி படிச்சுட்டு தான் இருக்கேன். ரூம் ஃபுல்லாக போய் பாரு, ஃபோட்டோகிராஃபி புக்ஸ் தான் நிறையா இருக்கும். சரிடா, இப்போ எதுவும் வேலை இருக்கா உனக்கு? இல்லைடா, ஃப்ரீ தான். ஏன் என்னாச்சு? வீட்டில் யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வருவோமா? ஈவினிங் எங்கேயோ போகணும்னு சொன்னேன். அது பாப்பா வந்திருக்கனால எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கலான்னு சொன்னேன். இப்போ வா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். சரி ஓகே, வா போகலாம். அண்ணே 2 டீ போடுங்கண்ணே. டே வடை சொல்லிட்டாடா. 2 உளுந்த வடை மட்டும் சொல்கிறா. அண்ணா 2 வடை கொடுங்கண்ணே. தம்பி இந்தாங்க தம்பி. தம்பி டீ இங்கே இருக்கு, எடுத்துக்கோங்க. சரிண்ணே. டேய் சாப்பிட்றா. என்னடா இவ்வளோ வருத்தமாக இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம 2 பேரும் நல்லா பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. வீட்லேயும் யாரும் இல்லை, சரி அதான் பேசலான்னு வெளியே கூப்பிட்டேன்.
ஏண்டா நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க? டேய் உண்மையை சொல்லவா, உனக்கு நடக்கிற இப்போ பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே போயிடுச்சுடா. எல்லா விஷயத்துக்கும் யாராவது நோய் நோய் நம்மள சொல்லிட்டே இருந்தா கடுப்பு தானடா வரும். அது மாதிரி தான் இப்போ உன் விஷயத்த நான் பார்க்குறேன். நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. டேய் அதேண்டா அப்படி பார்க்குற, நம்மளை கேர் பண்ணிக்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கோ. இல்லடா என்னால் உன்னை பழைய சந்திரனாவே பார்க்க முடியல. நீ என்னமோ ரொம்ப புதுசாக தெரியுற எனக்கு. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வீடு, அம்மா அப்பா, நானு நீனு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு புது கேரக்டர் உள்ளே வந்திருக்காங்க. தப்பு சொல்லலை, இருந்தாலும் அவங்கக்கிட்டேயே நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குடா. உனக்கு மேபி நல்லா இருக்கலாம், ஆனால் எனக்கு பார்க்கும்போது அவங்கக்கிட்டேயே ஃபோன் பேசுறது, அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது, அவங்கள போய் மீட் பண்ணுறது, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி எனக்கு தெரியுது. டேய் நம்ம 2 பேரும் ட்வின்ஸுடா, என்னால் ஒன்று அனலைஸ் பண்ண முடியும். அதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போலாம் நீ ஏதோ ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுதுடா. நீ சந்திரனாவே இல்லை எனக்கு. என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன். அதனால தான்டா எனக்கு இந்த புது லைஃபு, இந்த கல்யாணம், இந்த லவ்வு, இது மேலெல்லாம் நம்பிக்கையே போயிடுச்சுடா. நம்மளாவே இருக்க முடியாதுல்ல. அப்படிலாம் இல்லைடா, நம்ம லைஃப்பை நம்ம மூவ் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல. அதுக்கு நம்ம கல்யாணம், குழந்தைங்க அப்படின்னு பார்க்கணும்ல. டேய் பிறந்தோம், ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், வேலைக்கு போயிட்டோம், அடுத்து கல்யாணம், அடுத்து குழந்தை, மறுபடியும் அது ஸ்கூலு, அதோட காலேஜு, இது மட்டும் லைஃப் இல்லையேடா. இதுக்குள்ளே நீ ஏன்டா போகிற? நீ பேசுறது வேணா நல்லா இருக்கும்டா, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வராது. இதுதான் நம்மளோட லைஃபு. டேய் நான் உனக்கு கேட்கவா? நீ ஸ்கூல் போன, காலேஜ் போன, ஏதோ ஒரு டிகிரி பாஸ் பண்ண, பேங்க் எக்ஸாம் எழுதின, அதையும் பாஸ் பண்ண, இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற. இப்போ அடுத்து கல்யாணமும் பண்ணிக்க போற, அடுத்து குழந்தையும் பெற்றுப்ப, மறுபடியும் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவ, காலேஜ்க்கு அனுப்புவ, மறுபடியும் அதுக்கு வேலைக்கு அனுப்புவ, அதுக்கு கல்யாணம் பண்ணுவ. உன்னே நீ கேட்டு பாருடா, மிஷின் மாதிரி இல்லை அந்த லைஃபு. அப்போ நீ என்னதான்டா பண்ண சொல்ற? நமக்குன்னு ஒரு பேஷன் வேணும்டா. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபி தான் என்னோட பேஷன். அதுதான் என்னோட ஒய்ஃபு, அதுதான் என்னோட குழந்தை, எல்லாமே. உன்னே நீ கேட்டு பாரு, நீ பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போனீல, நீ உண்மையாவே பிடிச்சிதான் வேலைக்கு போறியா? இல்ல காசு வேணுங்கிறதுக்காக வேலைக்கு போறியா? இல்ல 4 பேர் கேட்டா வெளியே கௌரவமா சொல்லிக்கணுமே அதுக்காக வேலைக்கு போறியா? இல்ல வீட்டுல அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு வேலைக்கு போறியா? எதுக்காக நீ வேலைக்கு போற? டேய் நான் பண்ற வேலை எனக்கு பிடிச்சி நான் பண்ணல, அதுக்குன்னு வேலை இல்லாம வீட்டுல இருந்தா எப்படிடா மதிப்பாங்க? அதுக்கு பேரு தான்டா பேஷனை நோக்கி ஓடுறது. நீ அதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்க? வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கிறதுன்னு. அப்படி கிடையாதுடா. நம்ம ஒரு பேஷனை எடுத்து நோக்கி ஓடிட்டு இருந்தோம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே விருப்பப்படுவோம். அதனால அது நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ என்னை கேட்டீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா எனக்கு 70,000 ரூபா தருவாங்க. எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்கிறேன், காசும் எனக்கு வருது. அப்படின்றப்ப நான் ஏன்டா தேவையில்லாமல் வேலைக்கு போகணும்? கரெக்டு தான்டா நீ சொல்கிறது. நான் வாழ்கிறது ரொம்ப டிப்பிக்கலான வாழ்க்கை, நீ வாழ்கிறது ரொம்ப மாடர்னான வாழ்க்கை அப்படின்னு நம்ம தாண்டா கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தான் வாழணும். தம்பி டீ ஆறுதுப்பா. அந்த வரேண்ணே. டேய் பேசிட்டே வடையும் சாப்பிடல, டீயும் குடிக்கல. வடையை சாப்பிட்டு நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். இவன் கரெக்டாக தான் சொல்கிறான். இருந்தாலும் நம்மளோட வேலையை விட்டுட்டு நம்ம பேஷனை நோக்கி நம்மளால ஓட முடியாதே. இப்போ வேற நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த டைமில் போய் வேலையை விட்டால் நல்லாவா இருக்கும்? டேய் இந்தடா டீ எடுத்துக்கோ. டேய் டீ நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா, இஞ்சி தூக்கலாக போட்டு டேஸ்ட்டாக இருக்கு. டேய் நீ சொன்னதை யோசிச்சேன்டா. எனக்கு நீ சொல்கிறதாண்டா கரெக்டுன்னு தோணுது. இருந்தாலும் இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்போ கல்யாணமும் ஆக போகுது, ஒரு பொண்ணு வேற என்னை நம்பி வரப்போறா. இந்த டைமில் போய் நான் வேலையை விட்டு என்னோட பேஷனை நோக்கி ஓடினேன்னா அது எப்படிடா கரெக்டாக இருக்கும்? டேய் பேஷனை நோக்கி ஓடணும்னா எதை பற்றியும் யோசிக்க கூடாது. நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, வெற்றி உன்னை தேடி வரும். நீ பாட்டு ஓட்டு, நான் வீட்டில் போய் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உனக்கு. அண்ணி அண்ணி, அடடே வாங்க அண்ணி. வாமா சீதா குட்டி பாப்பா வாங்க. என்ன நீ காலையிலே வரேன்னு சொன்னீங்க, மணி 11 ஆயிடுச்சு, இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க. எங்க அத்தையை சமாளிச்சுட்டு வரவே லேட் ஆயிடுச்சுக்கா. ஆமா எங்கக்கா என் மருமகளை காணோம்? உள்ளதான் சீதா ரெடி ஆயிட்டு இருக்கா. வாமா வந்து பாரு வா. தன்மை சொல்லுங்கம்மா. அத்தை எல்லாரும் வந்திருக்காங்கம்மா, உன்னை பாக்குறதுக்கு தான் வராங்க. சரிம்மா வர சொல்லுங்க. அண்ணி வாங்க அண்ணி. சீதா வாமா. மருமகளே எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா வாங்கம்மா. வரேன்டாமா. அண்ணி நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் குடிக்க. வாங்கம்மா உட்காருங்க வாங்க. அண்ணி நல்லா இருக்கீங்களா? அண்ணி குட்டி பாப்பா வாங்க. சாரிடா உங்களை கவனிக்கவே இல்லை நானு. பரவாயில்ல அண்ணி உட்காருங்க. அம்மா வாங்கம்மா. அப்பா நல்லா இருக்காரம்மா? நல்லா இருக்காருமா, வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்கும். நின்றுட்டே இருக்கீங்களேம்மா, வாங்கம்மா வந்து உட்காருங்க. நீயும் உட்காருமா. ஏமா நின்னுட்டே இருக்க? என் கண்ணு நீ வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வேலைக்கு லீவா? ஆமாங்கம்மா, சனி ஞாயிறு லீவு தான்மா எனக்கு. வீட்டுல இருந்து தான் வேலை பாக்குறேன். உனக்கு சமையல்லாம் தெரியுமா கண்ணு? ரொம்பலாம் சமைச்சது இல்லைங்கம்மா, இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். சீக்கிரம் கத்துக்க கண்ணு. எங்க பையனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சொல்லிருக்காருங்கம்மா. ஓ அந்த அளவுக்கு பேசிக்கிட்டீங்களா? ஏக்கா சும்மா இருக்கா, புள்ள வைக்கப்படுதுல.
லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. நிம்மதி யாரம்மா திட்டுற? எங்களை தான் திட்டுறியா லூசுன்னு? அம்மா நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? சாரிம்மா, நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்லம்மா. ஏம்மா பாட்டி வந்திருக்காங்களா? பயப்படாதம்மா, பாட்டி வரல, நாங்க மட்டும் தான் வந்தோம். அப்பாடா, அப்ப சரிம்மா.